இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Panasonicல புதுசா வெளியில வந்திருக்கிற Lumix GH7 Micro Four Third camera. So dramatically enhanced பண்ணப்பட்ட new Micro Four Third camera from Panasonic. Face detection hybrid autofocus கொண்ட முதல் முறையா வெளியில வந்திருக்கிற GH சீரிஸ்ல இது ஒரு கேமரா. இதுல face detection hybrid autofocus மட்டும் இல்ல, ஏகப்பட்ட features first ever Micro Four Third சிஸ்டத்திலே இருக்கிற கேமரா இது மட்டும் தான். So இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவா பார்ப்போம். Let's get started. Hey, what's up guys? Welcome back to Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு இந்த நேத்து நைட் நம்ம ஒரு டைமுக்கு வீடியோ கால 2:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணப்பட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு மைக்ரோ ஃபோர் தேர்ட் கேமரா Panasonic GH7 Lumix GH7. ஸோ இந்த கேமராவில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ட்ரோவில் பார்த்தோம். இது என்னடா அப்படின்னா டேரெக்டாகவே போயிடலாமே, இதில் அது இருக்குது இது இருக்குன்னுலாம் சொல்ல வேணாம். ஸோ 25.2 மெகாபிக்சல் BSI CMOS சென்சர் கொண்ட இந்த G9 Mark IIல இம்ப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபேஸ் டிடெக்ஷன் ஹைப்ரிட் ஆட்டோ ஃபோக்கஸோட வந்த அதே சென்சரை தான் இதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ ஃபோர் தேர்ட் சென்சர். இந்த கேமராவில் ஆப்பிள் ப்ரோரஸில் ரால நீங்கள் இன்டர்னலாக CF Express Type B கார்டில் நீங்கள் ரைட் பண்ணிக்க முடியும். இன்டர்னலாக மட்டும் இல்லாமல் USB SSD யூஸ் பண்ணியும் கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ப்ரோரஸ் ராம் மட்டும் இல்லை, இதில் 32 பிட் ஃப்ளோட் ஆடியோவை நீங்கள் அடிஷ்னலாக XLR யூனிட்டை யூஸ் பண்ணி 32 பிட் ஃப்ளோட் ஆடியோவை நீங்கள் ரைட் பண்ணிக்க முடியும் இன்டர்னலாக. இந்த 32 பிட் ஆடியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்கள் வீடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் ரால எழுதுகிற மாதிரி ஒரு ஆடியோக்கு ஒரு ரா ஃபீச்சர், அதிகமான இன்ஃபர்மேஷன் கொண்ட ஒரு ரா ஆடியோன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆடியோ லெவல்லாம் நீங்கள் மாற்றிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ உங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் அதிகமான டேட்டா இருக்கும்போது நீங்கள் ஆடியோவை எப்படி வேணாலும் ட்வீக் பண்ணிக்கலாம். ஸோ அப்பேற்பட்ட 32 பிட் ஆடியோவை இன்டர்னலாக நீங்கள் ஒரு XLR யூனிட் BMW XLR2ங்கிற ஒரு யூனிட் வந்து விற்கிறாங்க. அதை வந்து நீங்கள் கேமரா மேலே நீங்கள் போட்டுக்கிட்டு உங்கள் ஹாட் ஷூவில் டேரெக்டாக நீங்கள் 4 சேனல் ஆடியோவை இன்டர்னலாக எழுதிக்க முடியும். 2 XLR யூனிட் 3.5 mm ஜாக்கோட இந்த XLR2 BMW XLR2ங்கிற தனியாக செப்பரேட்டாக ஒரு விஷயத்தையும் இவங்க விற்கிறாங்க. ஆப்பிள் ப்ரோரஸ் வீடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து எடுக்கும்போது அப் டு 5.7K 30p வரைக்கும் நீங்கள் வீடியோ ஃபார்மேட்டில் இன்டர்னலாக ரைட் பண்ணிக்க முடியும். இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னலாக நீங்கள் ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபார்மேட்ஸ் எல்லாமே அப் டு 4:2 to 10 பிட் கலர் ஃபார்மேட்டில் வருது. ஸோ நீங்கள் ப்ரோரஸ் HQR இருந்தாலும் சரி, இல்லை சினிமா 4K இல்லை நீங்கள் வீடியோ இருக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த 4:2 to 10 பிட் வந்து சூப்பராக வேலை செய்யும். ஸோ 13+ ஸ்டாப்ஸ் டைனமிக் ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைனமிக் ரேஞ்ச் பூஸ்டோட சேர்ந்து வருது. ஸோ வீலாக்ல இருந்து நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைனமிக் ரேஞ்ச் பூஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னுமே ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸை இழுத்து நீங்கள் வேலை செய்யணும். ஸோ வீலாக்னோட தான் இன்னொன்று நினைப்பு வருது. ஆரி லாக் C3ன்னு சொல்லப்படுற ஆரி கேமரா கம்பெனியோட அவங்களோட ஒரு லாக் ஃபார்மேட்டை இவங்க லூமிக்ஸ்க்காக சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரியோட லாக் C3 சப்போர்ட்டும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆரி கம்பெனி டைரெக்டாக. இதில் வந்து ரிச் கலர் டோன் இருக்கும், ஹை டைனமிக் ரேஞ்ச் இருக்கும். இன்னும் அதை பற்றியான விவரமான வீடியோ வந்து இன்னொன்று செப்பரேட்டாக ஒரு இதில் போடுவோம். ஸோ ஆரியோட லாக் C3ங்கிற சப்போர்ட்டும் இந்த கேமராவுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸில் ரியல் டைம் ரெகக்னைசேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் இது வரைக்கும் முன்னாடி இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் இதில் நிறையா அதை ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா S52 S52X G9 Mark IIல வந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் ஃபர்மர் அப்டேட்டில் கொடுக்கப்பட்ட அனிமல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஏரோப்ளைன்ஸ், கார்ஸ், மோட்டார் சைக்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இதில் புதுசாக ஃபீச்சர் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மோட்டார் சைக்கிள் மட்டும் இல்லை, நீங்கள் மோட்டார் சைக்கிளில் அதாவது பைக்கில் போகிறவங்களோட ஹெல்மெட்டை நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணுமா, இல்லை ஒரு பிளெயின் வருது, ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னா, ஒரு கார் வருதுன்னா டோட்டல் காரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுமா, இல்லை காரோட ஃப்ரண்ட் சைடு மட்டும், அந்த ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட் சைடு மட்டும், அந்த மூக்கை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி ஒரு ஹியூமன் எடுக்கிறோம், ஹியூமன் ஃபேஸ் எடுக்கிறோம், ஹியூமனுக்கு ஐ எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி டார்கெட் பாடிஸை ஈவன் ஃபார் நீங்கள் வந்து உங்களோட கார்ஸ், மோட்டார் சைக்கிள், எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து பிளேன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் செப்பரேட்டாக நீங்கள் டார்கெட் பாடி பார்ட்ஸ் நம்ம ஹியூமனுக்கு செலக்ட் பண்ணுறது மாதிரி அதுக்கும் பார்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் டிடெக்ஷன் ஹைப்ரிட் ஆட்டோ ஃபோக்கஸ் பயங்கரமாக வேலை செய்யுது. அது மட்டும் இல்லை, ஆக்டிவ் IS சொல்லவே தேவையில்லை. லூமிக்ஸில் ஈவன் ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ்லேயே வந்து அவங்க பக்காவாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இது ஒரு மைக்ரோ ஃபோர் தேர்ட் சிஸ்டம். ஸோ இன்னும் சென்சார் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஸ்டாண்டர்ட் ஹை மோட் எல்லாமே இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஃபர்மர் அப்டேட்டுக்குள்ளும் இந்த S52 S52X G9 Mark IIக்கு வந்த எல்லா விஷயங்களும் இந்த கேமராவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு GH6 GH5 GH6 யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், இந்த கேமரா வந்து இன்டர்னலாக கூலிங் ஃபேன் ஆக்டிவ் கூலிங் வந்து வச்சுருக்க விஷயம். ஸோ இது வந்து ஓவர் ஹீட்டிங் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து
5.8K ஓப்பன் கேட்டில் கூட நீங்கள் வந்து வீடியோ கண்டினியூஸ் ரெக்கார்டிங் எடுக்கலாம். உங்கள் மெமரி கார்டில் இடம் இருக்கிற வரைக்கும், உங்களோட பேட்டரி தீர வரைக்கும் வழக்கம் போல் சொல்கிறது மாதிரி இந்த ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை இது இல்லை, கிடையவே கிடையாது. பிகாஸ் இந்த கேமராங்கிறது ஒரு ப்ரோ லெவல் வீடியோ ப்ரொடக்ஷனுக்காக, ஒரு கான்டென்ட் க்ரியேஷனுக்காக, ஒரு ப்ரோ லெவல் பயங்கரமாக வீடியோ ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு கேமரா. அது மட்டும் இல்லாமல் ரியல் டைம் லட் ஃபங்க்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரேம் ஐயோங்கிற கேமரா டு கிளவுட் சர்வீஸ் இதுக்கு முன்னாடி இந்த S52X வந்து கொடுத்தது மாதிரி இதுக்கும் கொடுத்துருக்காங்க. தென் லூமிக்ஸ் லேப்ஸ் ஆப் சப்போர்ட்டும் இது கொடுத்துருக்காங்க. S9 கேமரா வரும்போது இந்த லூமிக்ஸ் லேப் ஆப் சப்போர்ட் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ அந்த விஷயமும் இந்த கேமராவுக்கு நேச்சுரலாகவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கேமராவோட ஃப்ரண்ட் பார்ட், பேக் சைட், மேலேருந்து எல்லாமே பார்த்தோம்னா அப்படியே சேம் லைக் GH6. இது பார்த்தோம்னா GH6 ப்ரொடக்ஷனில் ஆல்ரெடி இருந்த கேமராஸ்க்கு உள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டு அந்த சென்சார் G9 Mark IIல அந்த சென்சாரை தூக்கி இதில் போட்டு அப்படியே இருக்கிற சாஃப்ட்வேரில் உள்ள விஷயங்கள் S52X, S9ல் வந்த G9 Mark IIல உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் சாஃப்ட்வேரை தூக்கி இதில் போட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றுமே ஒரு வெளியில் அவுட் சைடு கேமரா பாடியில் எந்த வித மாற்றமும் இல்லை. GH5, GH6 யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அப்படியே அதே ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. அந்த மைக்ரோ ஃபோர் தேர்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எந்த வித ஏமாற்றமும் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் மந்த் 1 or 2 monthsக்கு முன்னாடியே GH6 வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வரும்போது டோட்டலாக வந்து லூமிக்ஸ் வந்து இந்த மைக்ரோ ஃபோர் தேர்ட் சிஸ்டம்லேருந்து விலகி போயிட்டாங்க போல். இந்த லென்ஸ்லாம் வச்சுருக்கோம், ஆல்ரெடி நம்ம மைக்ரோ ஃபோர் தேர்ட் கேமராஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்குலாம் ஒரு ஏமாற்றம் இல்லை. உங்களோட சிஸ்டம் கண்டினியூவாக வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருப்போம், இந்த மைக்ரோ ஃபோர் தேர்ட் சிஸ்டத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் ஃப்ரேம் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த கேமராவோட சென்சார் பார்க்குறது ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தெரியும். பட் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், அதில் இருக்கிற வீடியோ ஃபீச்சர்ஸ், அதில் இருக்கிற மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா ஒரு S52Xக்கு ஈக்குவலான ஃபீச்சர்ஸ் கொண்ட ஒரு மைக்ரோ ஃபோர் தேர்ட் கேமரா. ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு ப்ரீவியூ ஹைலைட்ஸ், இந்த கேமராவில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் பேசியிருக்கிறோம். இது ஒரு ரிவ்யூ வீடியோ கிடையாது. இந்த கேமரா மேபி இன்கேஸ் நம்ம கைக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை பற்றியான ஒரு ஃபுல் ரிவ்யூ போடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு லூமிக்ஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது Mirrorme Studio. We create a bond with you. Bye bye.